Dear parents and students, welcome to Nichayam Velvom channel. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிக்கல் காலேஜ் லிஸ்ட்டில் இருக்கிறது வெல்லூர் சிஎம்சி காலேஜ். இந்த வருஷம் 2024க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிஎம்சி மெடிக்கல் காலேஜோட ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனை ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோவோட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சிஎம்சி மெடிக்கல் காலேஜுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம். சிஎம்சி மெடிக்கல் காலேஜோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அப்புறம் சிஎம்சி மெடிக்கல் காலேஜில் என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். சிஎம்சி வெல்லூர் மெடிக்கல் காலேஜில் அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கான ப்ரொசீஜரையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். சிஎம்சி காலேஜுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த காலேஜை பற்றின ஒரு ஷார்ட் இன்ட்ரோ பார்த்துடலாம். கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெல்லூரில் இருக்கிற ப்ரைவேட் மெடிக்கல் இன்ஸ்டியூட் 1942 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. சிஎம்சி இஸ் ரெகக்னைஸ்ட் பை மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா MCI அண்ட் அஃபிலியேட்டட் வித் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி. NIRF 2023 கொடுத்த ரேங்கிங்கில் சிஎம்சி வெல்லூர் மெடிக்கல் கேட்டகரியில் 3rd பொசிஷனில் இருக்குது. அதனால தான் இந்த காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் மெடிசன் படிக்கிறதுக்கு போட்டி போட்டுட்டு சீட் எடுக்கிறாங்க. மற்ற ப்ரைவேட் காலேஜை கம்பேர் பண்ணும்போது சிஎம்சி காலேஜில் ஃபெசிலிட்டியும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சிஎம்சி காலேஜை அவங்களுடைய ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் டாப்பில் வச்சுருக்காங்க. அட்மிஷன் கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றின கம்ப்ளீட் கைட்லைன்ஸ் நம்ம சேனல் நிச்சயம் வெல்வோமில் தொடர்ந்து கொடுப்போம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். கேண்டிடேட்ஸ் அட்மிஷனுக்கு அப்ளிகேஷனை சிஎம்சியோட அஃபிஷியல் வெப்சைட் admissions.cmc.ac.in அக்சஸ் பண்ணி ஆன்லைனில் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். UG டிகிரி கோர்சஸ் MBBS BDS அதெல்லாம் இருக்குது. அப்புறம் BSc நர்சிங் ஃபார் வெல்லூர் அண்ட் சிட்டூர் கேம்பஸ்க்கும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் BSc அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது. குரூப் Bயில் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்னா டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது, PG டிப்ளமோ இருக்குது, அலைடு ஹெல்த் சயின்ஸோட PG கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி MBBS புல்லட்டின் 2024 டவுன்லோட் பண்ணி கேர்ஃபுல்லாக படிச்சுடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நிச்சயம் வெல்வோம் டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த அட்மிஷன் புல்லட்டினோட PDF ஃபைலை அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். சிஎம்சி வெல்லூர் மெடிக்கல் காலேஜோட அட்மிஷன் புல்லட்டின் இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், மைனாரிட்டி நெட்வொர்க் ஆர்கனைசேஷனுக்கான அனெக்ஷர், எலிஜிபிலிட்டின்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நிச்சயம் வெல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீட் எக்ஸாம் பற்றின லேட்டஸ்ட் அப்டேட், கவுன்சிலிங் பற்றியும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்லூர் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஆன்லைன் அப்ளிகேஷனை February 8, 2024 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் March 21, 2024. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் March 25, 2024. லாஸ்ட் டேட் ஃபார் ரெசிப்ட் ஆஃப் சர்டிஃபிகேட் ஃபார்ம் ஃப்ரம் மைனாரிட்டி நெட்வொர்க் ஆர்கனைசேஷன் 11th April 2024. அதாவது மைனாரிட்டி நெட்வொர்க் ஆர்கனைசேஷன் கிட்டேருந்து நீங்கள் சர்டிஃபிகேட்டை வாங்கி சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் April 11, 2024. வெல்லூர் காலேஜில் டோட்டலாக 100 சீட்ஸ் இருக்குது. அதில் 50 சீட்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் 50 சீட்ஸ் கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் அலோகேட் பண்ணி வச்சுருக்காங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற இந்த 50 சீட்ஸை 3 கேட்டகரியாக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரி ஓப்பன் கேட்டகரி. இந்த ஓப்பன் கேட்டகரிக்கு 2 சீட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் கேட்டகரி மைனாரிட்டி நெட்வொர்க். இந்த மைனாரிட்டி நெட்வொர்க் கேட்டகரிக்கு 38 சீட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் கேட்டகரி சிஎம்சி வெல்லூர் ஸ்டாஃப் கோட்டா. இந்த கேட்டகரிக்கு 10 சீட்ஸ் அலோகேட் பண்ணி வச்சிருக்காங்க. சீட் மேட்ரிக்ஸை பார்த்தா உங்களுக்கு இது கிளியரா புரியும். கோட்டால ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஓப்பன் கேட்டகரி. இந்த ஓப்பன் கேட்டகரிக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னா கேண்டிடேட்ஸ் 17 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஆன் ஆர் பிஃபோர் 31st December 2024. அப்புறம் நீட் UG 2024 எக்ஸாமில் கேண்டிடேட்ஸ் 50% மார்க் எடுத்திருக்கணும். அப்புறம் கேண்டிடேட்ஸ் 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் பயோடெக்னாலஜியில் மினிமம் 50% மார்க் எடுத்திருக்கணும்.
மேனேஜ்மெண்ட் கோட்டால செகண்ட் கேட்டகரி வந்து மைனாரிட்டி நெட்வொர்க். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மைனாரிட்டி நெட்வொர்க் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அவங்களோட கரஸ்பாண்டிங் டயஸ்கிட்ட இருந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டரை வாங்கி சப்மிட் பண்ணணும். அதுக்கான ஃபார்மட்டை அட்மிஷன் புல்லட்டின் அனெக்ஷரில் கொடுத்துருக்காங்க. நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தேர்ட் கேட்டகரி வந்து சிஎம்சி வெல்லூர் ஸ்டாஃப் கோட்டா. அதாவது சிஎம்சி வெல்லூர் காலேஜில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபோட சில்ட்ரன்ஸ்க்கான ரிசர்வ்டு சீட்ஸ் தான் இந்த 10 சீட்டும். கோட்டாவில் இருக்கிற 50 சீட்டை வந்து 2 டிவிஷனில் வச்சுருக்காங்க. அது 30% சீட்டு, அதாவது 30 சீட்டை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நீட் யூஜி 2024 மெரிட் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி ஃபில் பண்ணுவாங்க. எந்த ரிலீஜனை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் வேணும்னாலும் இந்த 30 சீட்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். இந்த 30 சீட்டுக்கும் இப்போ அப்ளை பண்ண தேவையில்ல. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு கவுன்சிலிங் நடத்தும் போது உங்களுக்கான சீட்டை ரேங்க் பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். 20% ஆஃப் சீட், அதாவது 20 சீட்டு வந்து கிறிஸ்டியன் கேண்டிடேட்ஸ்க்கு தான். இந்த 20 சீட்டை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நீட் 2024 மெரிட் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி ஃபில் பண்ணுவாங்க. எம்பிபிஎஸ் கோர்ஸ் டியூரேஷன் வந்து 4 years 6 months ப்ளஸ் 1 year இன்டர்ன்ஷிப், அதாவது 4.5 வருஷம் ப்ளஸ் 1 year சேர்த்து 5.5 years கோர்ஸ் டியூரேஷன். அது மட்டும் இல்லாமல் 2 years வந்து சிஎம்சி சஜஸ்ட் பண்ணுற கிறிஸ்டியன் மிஷன் ஹாஸ்பிட்டலில் கேண்டிடேட்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணணும். அப்ளிகேஷனில் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீஸ் 1200ங்கிறது அப்ளிகேஷன் போடுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் காமனாக பே பண்ணணும். அது போக நாம் அப்ளை பண்ணுற ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் 500 rupees பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிபிஎஸ் ப்ளஸ் பிஎஸ்சி நர்சிங்க்கு அப்ளை பண்ணணும்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீஸ் 1200 ப்ளஸ் எம்பிபிஎஸ்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 500 ப்ளஸ் பிஎஸ்சி நர்சிங்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 500. ஸோ டோட்டலாக 2200 பே பண்ணணும். இதுவே எம்பிபிஎஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னாக்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீஸ் 1200 ப்ளஸ் எம்பிபிஎஸ்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 500. ஸோ டோட்டலாக 1700 பே பண்ணணும். இந்த ஒரே ஒரு அப்ளிகேஷனில் நாம் மேக்ஸிமம் 7 கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஃபீஸை நாம் ஐசிஐசிஐ பேங்க் சலானாவும் பே பண்ணலாம், இல்லைன்னா ஆன்லைன் பேமெண்ட் கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு இல்லைன்னா நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பே பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். கேண்டிடேட்ஸோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரை அப்லோட் பண்ணணும். ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மோட கன்ஃபர்மேஷன் பேஜை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை ஐசிஐசிஐ பேங்க் சலான் மூலமாக பே பண்ணோம்னா இந்த ஒரிஜினல் ஐசிஐசிஐ பேங்க் சலாமை சிஎம்சி காலேஜோட ஆஃபீஸ்க்கு போஸ்ட் மூலமாக அனுப்பணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் அட்மிஷன் 2024 ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கேர்ஃபுல்லாக படிச்சிருங்க. ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வேலிடான மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் வேணும். பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேரோட மொபைல் நம்பரும் வேணும். ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோட்டோவையும் சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ணணும். அப்புறம் டிக்ளரேஷனுக்காக பேரண்ட்ஸோடைய சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ணணும். டீட்டெயில்ஸ் 10th மார்க் ஷீட்டு 12th மார்க் ஷீட்டு எதையுமே அவங்க இங்கே அப்லோட் பண்ண சொல்லலை. அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற பட்டனை பாட்டம் ஆஃப் த பேஜில் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கேண்டிடேட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த கேண்டிடேட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் பேஜில் கேண்டிடேட்ஸோடைய நேமு இனிஷியலை என்டர் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸோட ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல்னு செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரையும் என்டர் பண்ணிவிடுங்க. டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணி ரெஜிஸ்டருங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பாப்அப் மெசேஜ் காட்டும். காப்பி அண்ட் சேவ் த பிலோ டீட்டெயில்ஸ் ஃபார் தி அப்ளிகேஷன் ப்ராசஸ். நோட் யுவர் டெம்பரரி லாகின் ஐடி டு சைன் இன் வித் யுவர் டேட் ஆஃப் பர்த் டு கம்ப்ளீட் யுவர் அப்ளிகேஷன். அதாவது இந்த டெம்பரரி லாகின் ஐடி தான் உங்கள் அப்ளிகேஷனுக்கான யூசர் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்ட். இந்த லாகின் ஐடியை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு மறக்காது, ஸோ அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. ஃபர்தராக லாகின் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த ஐடியா தான் யூஸ் பண்ணணும். இந்த பாப்அப் மெசேஜில் இருக்கிற ஓகேவை கிளிக் பண்ணுங்க. சைன் இன் அட் அவர் வெப்சைட் அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே உங்களுடைய டெம்பரரி லாகின் ஐடி ஆர் அப்ளிகேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் என்டர் பண்ணிவிட்டு சைன் இன் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணி ஓகேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பர்சனல் டீட்டெயில் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே கேண்டிடேட்ஸோட நேமை என்டர் பண்ணுங்கள். கேண்டிடேட்ஸோடைய ஃபாதர் நேம் அப்புறம் ஃபாதரோட இனிஷியலை என்டர் பண்ணிடுங்க. ஃபாதரோடைய ஆக்குபேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மதர் நேமு மதர் இனிஷியலையும் என்டர் பண்ணிவிட்டு மதரோட ஆக்குபேஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸை என்டர் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களுடைய ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. பேரண்ட் ஆர் கார்டியன் மொபைல் நம்பரையும் என்டர் பண்ணிடுங்க. ரிலீஜன் அவங்க கொடுத்துருக்கிற லிஸ்ட்லேருந்து உங்களுடைய ரிலீஜன் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க.
அப்புறம் நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களோ அந்த கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. நேஷ்னாலிட்டியில் இந்தியன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் வந்து தமிழ்நாடாக இருந்தால் தமிழ்நாடுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து மோஸ்ட்டாக எல்லாருமே சிங்கிள் தான், அதனால் சிங்கிள்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட மதர் டங் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷனில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டாக இருந்தால் +2 TN போர்டு அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. சிபிஎஸ்சியாக இருந்துச்சுன்னா ஆல் இண்டியா சீனியர் ஸ்கூல் சர்டிஃபிகேட் ப்ராக்கெட்டில் சிபிஎஸ்சின்னு கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டாஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் அண்ட் கோ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது எல்லா டேட்டாஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா பாப்அப் மெசேஜில் ஓகேன்றதை கொடுத்துருங்க. ஏன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸில் இந்த பேஜை சப்மிட் பண்ணிட்டோம்னா மறுபடியும் எடிட் பண்ண முடியாது. பர்சனல் டீட்டெயில்ஸ் பேஜ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது கோர்சஸ் அப்ளைட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் 2 குரூப் இருக்கும், குரூப் ஏ அண்ட் குரூப் பி. குரூப் ஏல என்னென்னலாம் இருக்கும்னாக்கா யூஜி டிகிரி கோர்சஸ் லைக் MBBS, BSc நர்சிங், பேராமெடிக்கல், அலைடு ஹெல்த் சயின்ஸ் இந்த கோர்சஸ்லாம் இருக்கும். குரூப் பியில் டிப்ளமோ, பிஜி டிப்ளமோ கோர்சஸ் இதெல்லாம் இருக்கும். நீங்கள் MBBSக்கு அப்ளை பண்ணுறதுக்கு குரூப் ஏவை செலக்ட் பண்ணிவிட்டு கோர்சஸில் MBBSஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரே அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து 7 கோர்சஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் MBBS, BSc நர்சிங் இது மாதிரி 7 கோர்சஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். கேட்டகரியில் 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. என்னென்னக்கா ஆல் இண்டியா ஓப்பன் கேட்டகரி, மைனாரிட்டி நெட்வொர்க் கேட்டகரி, இன்னொன்று வந்து CMC ஸ்டாஃப் கோட்டா கேட்டகரி. நீங்கள் எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணணுமோ அந்த கேட்டகரியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் கேட்டகரியில் மைனாரிட்டி நெட்வொர்க் ஆர்கனைசேஷனுடைய கோட் அண்ட் நேம் கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஆர்கனைசேஷன் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு மைனாரிட்டி நெட்வொர்க்கோட ஆர்கனைசேஷனை செலக்ட் பண்ணுறதுல டவுட் இருந்துச்சுன்னா சிஎம்சியோட அட்மிஷன் புல்லட்டினில் அனெக்ஷர் 4 பார்த்தீங்கன்னா அதில் இதுக்கான டீட்டெயில்ஸும் எலிஜிபிலிட்டியும் தெரிஞ்சுக்கலாம். ஃபீஸ் 1200, இது எல்லாருக்கும் காமன் தான். ப்ளஸ் நாம் எந்த கோர்ஸை செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 500யும் சேர்த்து நாம் ஃபீஸ் பே பண்ணணும். ஹாவ் யுவர் பிரதர் ஆர் சிஸ்டர் அப்ளைட் ஃபார் அபோவ் கோர்சஸ் அப்படிங்கிறதுல எஸ்ஸாக இருந்தால் எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க, நோவாக இருந்தால் நோன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. MBBS மட்டும் இல்லாமல் வேறு கோர்சஸும் படிக்கிற ஐடியா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்தெந்த கோர்சஸ் வேணுமோ அதையும் செலக்ட் பண்ணி சப்மிட் அண்ட் கோ நெக்ஸ்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் கோ நெக்ஸ்ட் கொடுத்தவொடனே ஒரு பாப்அப் மெசேஜ் காட்டும். என்னன்னாக்கா உங்களுடைய ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்சஸை கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்கும். உங்களோட ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்சஸை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் எஸ் அப்படின்றத கொடுத்துருங்க. விண்டோவில் ஓகே பட்டனை கிளிக் பண்ணி சப்மிட் அண்ட் கோ நெக்ஸ்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பர்சனல் டீட்டெயில்ஸ் பேஜ் முடிஞ்சிருச்சு, கோர்சஸ் அப்ளைட் பேஜ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அப்லோட் ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர் அப்படின்ற பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவையும் சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ணணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோட சைஸ் வந்து 80 KBக்குள்ளே இருக்கணும். சிக்னேச்சரோட சைஸ் வந்து 50 KBக்குள்ளே இருக்கணும். டிக்ளரேஷனுக்கு பேரண்ட்ஸோடைய சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ணணும். ஒன்ஸ் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரை அப்லோட் பண்ண பிறகு அப்லோட் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அண்ட் கோ டு பேமெண்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது பேமெண்ட் ப்ராசஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது பர்சனல் டீட்டெயில்ஸ், கோர்சஸ் அப்ளைட், அப்லோட் ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் தான் பேமெண்ட் ப்ராசஸ் பண்ண முடியும். இங்கே பேமெண்ட் ப்ராசஸ்க்கு 3 மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ICICI சலான் மெத்தடு, செகண்ட் மெத்தட் வந்து கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு, அதாவது கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம ஃபீஸ் பே பண்ணலாம். தேர்ட் மெத்தட் வந்து நெட் பேங்கிங், அதாவது நெட் பேங்கிங் மூலமாகவும் நம்ம ஃபீஸ் பே பண்ணலாம். ICICI சலான் லிங்க் அப்படின்ற ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ICICI பேங்க் சலானை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி ICICI பேங்க்கில் டேரெக்டாகவும் நம்ம ஃபீஸை பே பண்ணலாம். உங்களோட மோட் ஆஃப் பேமெண்ட் மெத்தடை செலக்ட் பண்ணி ப்ரொசீட் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை வியூ பண்ணிவிட்டு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக. நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மோடைய கன்ஃபர்மேஷன் பேஜ், அதாவது கன்ஃபர்மேஷன் பேஜில் ஃபீஸ் பே பண்ணாட்டி பெண்டிங் அப்ரூவல்னு இருக்கும். ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணிட்டோம்னா அப்ரூவ்டு அப்படிங்கிற ஸ்டேட்டஸை காட்டும். ICICI சலான் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணால் உங்களோட ICICI பேங்க் சலான் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட பேன் நம்பர், கேண்டிடேட்ஸ் நேம், டெம்பரரி லாகின் ஐடி, அமௌண்ட் எல்லாம் காட்டும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கொரீஸை ரைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான கிளாரிஃபிகேஷனை நிச்சயம் வெல்வோம் சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். அப்ளிகேஷன் நம்பர் தான் யூசர் நேம், டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்ட். இதை வச்சு தான் நீங்கள் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணணும். நீட் யூஜி 2024 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சிஎம்சி வெப்சைட்டில் நீட் யூஜி 2024ஓட ரோல் நம்பர், நீட் ஸ்கோர், ஆல் இண்டியா ரேங்க் இது எல்லாத்தையும் நீங்கள் சிஎம்சி வெப்சைட்டில் அப்டேட் பண்ணணும்.
வெல்லூர் 2024க்கான அட்மிஷன் எப்படி கிடைக்கும்னா நீட் யூஜி 2024 ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான். அதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சேர்றதுக்கு நீட் 2024 ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் அட்மிஷன் ப்ராசஸை கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி கவுன்சிலிங் மூலமாக மட்டும்தான் சீட்டை அலோகேட் பண்ணுவாங்க. 24க்கான ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னா டியூஷன் ஃபீஸ் வந்து 3000, ஒன் டைம் காலேஜ் ஃபீ அட் அட்மிஷன் அப்போ 16,660. அதாவது அட்மிஷன் அப்போது நீங்கள் கட்ட வேண்டிய ஃபீஸ் வந்து 16,660. அதர் ஆனுவல் ஃபீ வந்து 22,235. ஒன் டைம் பேமெண்ட் டு யூனிவர்சிட்டி வந்து 14,435. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டலாக ஃபஸ்ட் இயருக்கு 53,330 ரூபாய் பே பண்ணணும். ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் மென்க்கு டெபாசிட் சார்ஜ் 10,000, உமனுக்கு டெபாசிட் சார்ஜ் வந்து 8,000 வாங்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னாக்கா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிச்சயம் வெல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.